அதுதான் விட்ட பகுதியில் இருந்து நாம் பார்க்கலாம். தோல்வியும் வெற்றியும் நமக்கு சமத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். தோல்வி வெற்றி என்பது நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம். தோல்வி என்பது ஒரு அபசகுனமாக, அது சரியில்லை, அதனால இந்த வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி குவிந்து கொண்டே இருந்தாதான் அது சரி அப்படி நம்ம நினைக்கிறோம். வாழ்க்கையில வெற்றிகள் குவிந்து கொண்டே இருப்பது உண்மையிலேயே அது மோசமானது என்பது தெரியாது. மைதானத்துல விளையாடுகிற விளையாட்டெல்லாம் குடும்பத்துல விளையாடக்கூடாது. மைதானத்துல மட்டும்தான் தோல்வி வெற்றிக்கு இரண்டு ஸ்பிளிட்டா இருக்கக்கூடிய ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஆனா வாழ்க்கை என்று வரும்போது அப்படியெல்லாம் ரிசல்ட் பொருத்தமாக ஆகாது. எத்தனையோ தோல்விகள் நன்மையாக மாற்றப்பட்டு விடுகிறது, எத்தனையோ வெற்றிகள் வெறித்தன்மையாக மாற்றப்பட்டு விடுகிறது. அதனால தோல்வி வெற்றிகள் நம்முடைய வாழ்க்கையில் சமத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எப்பொழுதுமே எனக்கு வெற்றி, எனக்கு வெற்றி, எனக்கு வெற்றி அப்படி நம்ம நினைக்கிறது மதிஹீனம். ஆனா இன்னைக்கு நிறைய புத்தகங்கள், உலகத்துல இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் பார்ப்போம்னா எப்படி சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா மாறுவது, எப்படி சக்சஸ்ஃபுல் குடும்பங்களை நடத்துவது, எப்படி சக்சஸ்ஃபுல்லாக நம்ம சமுதாயத்துல தலை நிமிர்ந்து இருப்பது, இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வெளியே வந்திருக்கு. ஜனங்கள் ஆவலாய் தேடி அதை படிக்கிறாங்க. நானும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு. அதுல முதல் எழுத்து என்ன தெரியுமா? எப்பொழுதுமே உங்க சிந்தனையில ஐ அம் கிரேட், நான் உயர்ந்தவன், எனக்கு வெற்றி நிச்சயம், நான் ஜெயிப்பேன் சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க, அப்ப நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பது அநேக மக்கள் அதை அறிந்து கொள்வதில்லை. ஏதோ ஒரு பயந்தவனுக்குத்தான் பார்த்து சொல்லணும், ஏன்பா தைரியமா இருப்பா, நான் ஜெயிப்பேன் அப்படி நீ சொல்லணும் அப்படின்னு பயந்தவனுக்கு சொல்லணும், கோழைகளுக்கு சொல்லணும். ஆனா இருக்கிற எல்லாருக்குமே சொல்லிட்டு போவது. நல்லா இருக்கிறவன் கூட இன்னைக்கு என்ன பண்றான்? வெற்றி 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 வெற்றின் மனசுல ஊற்றி கொள்வதனால் அவன் கூட என்ன செய்யறான்? வெறி பிடித்தவனாக மாறுகிறான். எனக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில வெற்றி தான், என் வாழ்க்கையில தோல்வி என்பதே கிடையாது அப்படின்னு நம்ம நினைப்போம் என்று சொன்னால் முட்டாள்தன்மையாக இருக்கிறோம். பழமொழி ஒன்னு சொல்லப்படும், எப்போதுமே தோல்வியால் வந்த அவமானத்தை மறந்துருங்க, ஆனா தோல்வி நமக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை மட்டும் மறக்காதீங்க அப்படின்னு. சோ இதை போல தோல்விகள் நமக்கு மிக மிக அவசியம். குடும்பத்துல ஒரு பிள்ளை வந்து வாங்க டாடி விளையாடலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த விளையாட்டுல பிள்ளைக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம நாமே ஜெயிச்சுட்டு இருந்தா அந்த பிள்ளை நெக்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட விளையாட ஆடாது. ஏன்னு சொன்னா நாமே ஜெயிச்சுன்னு இருக்கிறோம். அந்த பிள்ளைக்கு விட்டு கொடுத்து அது ஜெயிக்கிற மாதிரி நம்ம செஞ்சு நாம் தான் தோற்ற மாதிரி நம்ம பாவிப்போம் என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷமாகும். அடுத்தது நம்மையே கூப்பிட ஆரம்பிக்கும், வரியா ஆடலாமா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தோல்வியை ஒத்துக்கிறதுனால தான். ஆனா இன்னைக்கு தோல்வியில எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது என்பதை நிறைய பேர் விசுவாசிக்கிறதே கிடையாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நான் இப்பொழுது தோல்வியை தழுவிக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லல. தோல்வியும் வெற்றியும் சமத்துவம் பண்ணிக்கங்கன்னு சொல்றேன். தோல்வி வந்தா துவண்டு போவது வேண்டாம், வெற்றி வந்தா பைத்தியக்காரமா சிரிக்கிறது வேண்டாம். தோல்வி வெற்றிகள் சமத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும். போன இடத்துல என்ன பாய்ச்சு, வேலை கிடைச்சிச்சா கிடைக்கல, அது தோல்வி, அதை நீங்க ஈஸியா எடுத்துக்கணும். அந்த தோல்வியை நீங்க என்ன செய்யக்கூடாது, என்னன்னா நமக்கு எங்க போனாலும் செட் ஆக மாட்டேங்கிறது, என்ன சொன்னாலும் நமக்கு வந்துட்டு அமைய மாட்டேங்கிறது, அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய நிலை ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். எனவே நீங்க என்ன செய்யணும், நான் வெற்றி பெறக்கூடியவன், நான் போட்ட அப்ளிகேஷன்ல நிச்சயமாக எனக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வெறி பிடித்தவர்களாக இருக்கிறது நல்லதல்ல. அதை விட்டு கொடுத்து நீங்க போகணும். இன்னைக்கு நிறைய பேர் வெற்றி 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 தான் வாழ்க்கையில முதல் குறிக்கோளாக இருக்கிறது. தோல்வி என்பது கோழைகளுக்கு வரக்கூடியது, தோல்வி என்பது தேவையில்லாதவங்களுக்கு வரக்கூடியது அப்படி நினைக்கிறாங்க. வேதத்தை வாசத்தை பார்த்தா நான் ஏற்கனவே 1 மணி நேரம் பேசிட்டேன் இல்லையா? அநேக பேர்கள், மா வீரர்கள், மா மனிதர்கள் தோல்வியை வேணுமென்றே ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க யாருமே வெற்றியை ஏற்றுக்கொள்ளல, தோல்வியை தான் ஏற்றுக்கொண்டார்கள். தாவீதுடைய வாழ்க்கை எக்ஸாம்பிள் படுத்தி சொன்னேன், இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை எக்ஸாம்பிள் படுத்தி சொன்னேன். இயேசு கிறிஸ்து தோல்விய அவரே இஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டார். எனவே அதற்குண்டான வசனத்தை எல்லாம் நான் காட்டினேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்படி இருக்கும் போது வெற்றி 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 வெற்றின்னு மனசுல வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த வெற்றி அடைவதற்காக எந்த பொய்களை சொல்லுவதற்கும் நம்ம துணிஞ்சிடும்.
ஏன் சில நேரங்களில் கொலை செய்வதற்கு நம்ம துணிஞ்சிடுவோம், ஏன்னா நான் வெற்றி பெறணும். பொய் சாட்சி சொல்வதற்கு கூட துணிஞ்சிடுவான், ஏன்னா நமக்கு வெற்றி வேணும். இப்போ இந்த மாதிரி வெற்றி என்பதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளை, தோல்வி மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனா எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம் தோல்வி மிகப்பெரிய ஆசீர்வாதம்? எனக்கு இன்ன வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல காலை வைக்க ஒரு சந்தர்ப்பமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவது வெற்றி அல்ல. எனக்கு இன்ன வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல காலை வைக்கிற சந்தர்ப்பமே கிடைக்கல, நான் இன்ன வரைக்கும் போகவே இல்லை அப்படின்னு சொல்லுவது வெற்றி அல்ல. அதே போல ஹாஸ்பிட்டலும் கையமாக தான் இருக்கிறேன் என்று சொல்லுவது தோல்வியும் அல்ல. அதுதான் தோல்வி என்று சொல்லக்கூடாது, இதுதான் வெற்றி என்று சொல்லக்கூடாது. நான் செகண்ட் வேக்சின் போட்டுட்டேன், அது வெற்றி என்று நினைக்கிறீர்களா? நான் இன்னும் போடவே இல்லை, அதை நீங்க தோல்வி என்று நினைக்கிறீர்களா? இதுவே உங்களுக்கு முட்டாள்தன்மையாக தோணல? உலகத்துல பல்வேறு ஜனங்கள் சைக்காலஜில அவர்கள் எப்பொழுதுமே பிலோசபி அதிகமாக நம்புவதுனா வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டே இருங்க நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு. அன்பு தெய்வ பிள்ளைகளை, கொஞ்சம் பலவீனமா இருக்கிற பிள்ளைகளை பார்த்து நீ மேத்ஸ்ல தேறிடுவ, நீ கண்டிப்பா இங்கிலீஷ்ல தேறிடுவ, இந்த சப்ஜெக்ட்ல தேறிடுவ அப்படின்னு அவர்களை உற்சாகப்படுத்தலாம். அப்படி அவர்கள் நடந்து வர 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 வாழ்க்கையில தோல்வியும் வெற்றியும் சமத்துவத்துல இருக்கும்படியாக கற்றுக் கொடுத்தோம். தோல்வியும் வெற்றியும் சமத்துவத்துல இருக்கும்படியாக கற்றுக் கொடுத்தோம். இல்ல வெற்றி தான் மிக முக்கியமானது என்கிற ஒரு வெறித்தனத்தை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடும் தெரியுமா? இப்போ இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சணியம் பண்ணுவது நல்லதல்ல. அவன் ஆண்டவர் சொல்றார், வழக்கு என்பது கேஸ் ஒண்ணு நடக்குது, அந்த கேஸ்ல நீதிமான தோற்கடிக்கப்படுவதற்கு வழக்கறிஞருக்கு நல்லதல்ல. ஆண்டவர் அதை வைகிறார், ஆண்டவர் அதை திட்டுறார். ஏன்னு சொன்னா அவங்க வெற்றி பெறணும். கேஸ்ல இருக்கிற லாயர்களுக்கு புத்தியில என்ன இருக்குன்னா, நான் வெற்றி பெறணும். அவங்கள்கிட்ட கேஸை எடுத்துட்டு அந்த குற்றவாளி மீது குற்றம் இருக்கும், இருந்தாலும் இல்லைன்னு நிரூபிக்க போவார். ஏன்னா இந்த லாயர் எடுத்த எந்த கேஸும் ஃபெயிலர்ல போனதே கிடையாது அப்படின்னு ஊர் ஜனங்கள் கருவித்தாச்சு. இப்ப நான் எப்படி தோல்வியை ஒத்துக்க முடியும்? அதனால முடியாது, நான் வெற்றி பெற்று தீர்வேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு குற்றவாளியை கூட குற்றம் இல்லை என்று சொல்லி பாவம் நிராபராதியை கூட குற்றவாளி என்று நிரூபித்து ஜெயிலுக்கு தள்ள வேண்டியதாக மாறிடும். இதற்கெல்லாம் காரணம் மனிதர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிற வெற்றியின் வெறிதான் காரணம். வெற்றியின் வெறியை குறித்து நம்முடைய பிள்ளைங்க தெளிவாக இருக்கணும். வெற்றியின் வெறியும் இருக்கக்கூடாது, அதே நேரத்துல தோல்வியின் பீதிகள், தோல்வியை தழுவக்கூடிய காரியங்களும் இருக்கக்கூடாது. வெற்றி தோல்விகள் எப்பொழுதும் சமத்துவம் நிறைந்ததாக இருக்க நாம் பார்த்து கொள்ளணும். இந்த 3வது மாதத்தில் இறைவன் உங்களை நடத்தி வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கவனிக்கும் போது நீங்கள் ஒரு சில விதத்துல தோல்வி அடைந்திருக்கலாம், ஒரு சில விதத்துல நீங்கள் வெற்றி அடைந்திருக்கலாம். வெற்றி அடைந்தவர்களை பார்த்து ஏமாந்து போக வேண்டாம். ஐயோ, அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கிறது, இப்ப நம்முடைய வாழ்க்கை பாரு எவ்வளவு மோசமா இருக்கு, நீங்க ஏமாந்து போக வேண்டாம். அதுபோல தோல்வி அடைஞ்சவங்களை பார்த்து ஏளனமா சிரிக்க வேண்டாம். ஏன்னா எந்த தோல்விகளும் ஒரு முடிவு அல்ல, எந்த வெற்றிகளும் ஒரு முடிவும் அல்ல. வெற்றி என்பது முடிவு கண்டுட்டாம்பா அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது முடிவே இல்லையே, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு போகுது. தோல்வி என்பதும் முடிவே அல்ல, அது அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகுது. அதனால வெற்றி அடைந்தவர்களை பார்த்து ஏமாந்து போறது எதுக்கு? அவன் சீக்கிரமா வீடு கட்டிட்டான், அவன் சீக்கிரமா காரை வாங்கிட்டான், அவன் சீக்கிரமா எல்லாத்துலயும் செட்டில் ஆயிட்டான், ஏன் அப்படி யோசிக்க வேண்டியது? நான் உண்மையிலேயே சொல்லப்ப வேண்டாம், நிதானத்துடன் நாம் போவது மிக அவசியம். என்னை பார்த்து ஒருவர் சொன்னார், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி 18 வருடத்துக்கு முன்னாடி நான் வீடை கட்டி விட்டேன். அப்போதைக்கு என்னுடைய வீடை கட்டும் போது எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு, என் கூட இருந்த சொந்த பந்தங்கள் கொஞ்சம் தான். அப்ப என்னுடைய வீடை பார்த்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனா இப்ப 18 வருஷம் விட்டு உன்னுடைய வீடை நான் பாக்குறேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஐயோ, நாங்க எவ்வளவோ தோல்வி அடைஞ்சிட்டோம், இப்ப 18 வருஷம் கழித்து என் சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து இப்ப 10 குறைய சொல்லின்னு உட்கார்றாங்க. ஏன் இப்படி வீடை கட்டினேன், எதுக்கு இப்படி வீடு இப்படி மாறிடுச்சு, ஏன் இந்த திசையில ஸ்டேர் கேஸ் வச்சிருக்கிற, எதற்கு இந்த டைல்ஸ் போட்டிருக்கிற? ஐயோ, எனக்கே வெக்கமா இருக்கு.
18 வருஷத்துக்கு முன்னாடி அது வாங்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா எனக்கு வெறி மனசுல இருந்துச்சு, வாங்கியே தீரணும், சொந்த பந்தங்கள் முன்னாடி நின்றே ஆகணும்னு. ஆனா இப்போ இந்த ஏரியா சரியில்லை, நான் இருக்கிற இடம் சரியில்லை, நான் கட்டின மாடல் சரியில்லை, இப்ப நான் எவ்வளவோ சிந்திக்க வேண்டியதாக மாறிட்டேன். ஆனால் லேட்டாக இருந்தாலும் உங்களுக்கோ அது நல்லதாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்ற. பார்த்தீர்களா? இப்படித்தான் தோல்விகள் என்பது நம்மை ஒருபோதும் ஏமாந்து விடும்படி செய்யாது. வெற்றிகள் என்பது நம்மை ஒருபோதும் நிரந்தரமா சிரிக்க வைக்கும்படியாக செல்லாது. பாருங்க, மைதானத்துல இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாம் கொண்டு வந்து வாழ்க்கையில வச்சுக்க கூடாது. மைதானத்துல எவ்வளவு நாள் நம்ம இருக்க போறோம்? மைதானத்துல மிஞ்சினால் ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம், 50 hours கிரிக்கெட் மேட்ச் இருக்கும் என்றால் ஒரு 3 மணி நேரம் இருப்போம். அதற்கு மேல் மைதானத்துல இருக்கோமா? அங்க வெற்றி பெறணும் என்ற வெறியோடு கூட எல்லோரும் மோதிக்கொள்வார்கள். அது அப்படியே மைதானத்துல இருக்கிறத ஏன் உங்க வாழ்க்கையில வச்சுக்கிறீங்க? யாரோ பேச்சை கேட்டு எதற்காக? வெற்றி தான் மிக முக்கியமானது, வெற்றி தான் மிக முக்கியமானது என்பதை எதற்காக வச்சுக்கிறோம்? ஒரு உயரமான மனிதர்களை பார்த்தா நான் உயரமாக இல்லையே அப்படி நினைக்கிறது. ஒரு குள்ளமான மனிதர்களை பார்த்தா ஐயோ இந்த குள்ளமான மனிதர்களுக்குள்ளவும் ஒரு நன்மை இருக்கிறது அப்படின்னு அவங்கள பார்க்குது. சராசரியான மனிதர்களை பார்த்தா ஐயோ நான் எப்படி இருந்திருந்தா நல்லா இருக்குமே. வெள்ளியா இருக்கிறவங்களை பார்த்தா ஐயோ நானும் சிவப்பா இருந்திருந்தா நல்லா இருக்குமே. கருப்பா இருக்கிறவங்களை பார்த்தா கருப்பா இருந்தாலும் இவங்க லட்சணமா இருக்கிறாங்களே, வெள்ளியா இருந்தாலும் எனக்கு லட்சணம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறது. ஐயா, நீ எந்த நிலையில இருக்கிறியோ அந்த நிலையில நீ அப்படியே அந்த நிலையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும். அது தோல்வி என்று நீ நினைக்கவே கூடாது. கர்த்தர் இந்த பூமியில பிரவேசிக்கும்படி எனக்கும் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். எனக்கும் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரம் இங்க ஆயத்தம் பண்ணப்பட்டது. அந்த சரீரத்துல ஏகப்பட்ட பலவீனம், ஏகப்பட்ட போராட்டங்கள், ஏகப்பட்ட சோதனைகள் ஆகிலும் கிறிஸ்து அதை தோல்வியா ஏத்துக்கல. மாமனிதர்கள் என்றைக்குமே வெற்றியும் தோல்வியும் சமமாக அவங்க வைத்திருப்பாங்க. இதுதான் நான் மீண்டும் சொல்லுகிறேன், வெற்றியும் தோல்வியும் சமமாக வைத்துக் கொள்ளுங்க. அதற்காக இந்த பிரசங்கத்தை கேட்டுவிட்டு இந்த முறை SSLC நான் ஃபெயில் கேட்டா பாஸ்டர் தான் சொன்னாரு வெற்றியும் தோல்வியும் சமமாக வச்சுக்கணும் அப்படின்ற சோம்பேறித்தனம் வேண்டாம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஸ்கூல் வேற மைதானம் வேற. ஸ்கூலு மைதானத்துல எப்பொழுதுமே நம்ம வெற்றி பெறும்படியாகத்தான் போகணும். நான் சொல்லிட்டு இருக்குது வாழ்க்கையில. வாழ்க்கை என்று வரும்போது அது வேற, மைதானம் என்று வரும்போது அது வேற, ஸ்கூல் என்று வரும்போது அது வேற. இந்த 2 விஷயங்களை விட்டா வேற எந்த விஷயத்திலையும் நான் உண்மையிலேயே தோல்வியும் வெற்றியும் பிரிச்சு பார்க்கவே கூடாது. இந்த 2 விஷயத்துல மட்டும்தான் பிரிச்சு பார்க்கணும். மைதானத்துல மற்ற ஸ்கூல்ல மட்டும்தான் பிரிச்சு பார்க்கணும், மற்ற எங்கேயும் நாம் பிரிச்சு பார்க்க கூடாது. தோல்வி வெற்றிகள் சகஜமானது ஒன்று. ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் எப்பொழுதும் வெற்றி 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 வெற்றி. இப்போ சில பேர் நினைக்கிறாங்க, ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தான் சொல்லி இருக்கிறாரு, எங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற எங்க பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்றாரு. அப்படி நீங்க நினைக்கலாம். ஏதா கொஞ்சம் தெளிவா வாசித்து பாருங்க, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீர்களா? எங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எல்லா சமயங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்றார். உண்மைதான், எப்பொழுதும் வெற்றின்னு சொல்றார், உண்மைதான். ஆனா என்ன வெற்றி அது? எப்பேரிப்பட்ட வெற்றியாக இருந்தது நம்ம யோசிக்கணும் இல்லையா? சும்மா இந்த வசனத்தை அர்த்தமில்லாமல் வாசித்து விட்டு எனக்கு எப்பொழுதும் வெற்றி தான், என் ஊழியத்துல எப்பொழுதும் வெற்றி தான், என் வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி தான். வெற்றி வேண்டாம் சொல்ல, வெற்றியின் வெறி வேண்டாம் என்று சொல்றேன். மீண்டும் நான் சொல்லுகிறத கவனிங்க, வெற்றி வேண்டாம் சொல்லல, வெற்றியின் வெறி வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு வெற்றி 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 என்று சொல்லி வெற்றியின் வெறிக்குள்ள நம்ம போயிட்டோம் என்பது நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. இங்க பாருங்க, எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றிலும் எல்லா சமயங்களிலும் எங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன வெற்றி? இங்க சொல்லுகிற வெற்றி உங்க மனசுல இருக்கிற வெற்றி அல்ல. இங்க சொல்லுகிற வெற்றி என்ன வெற்றி தெரியுமா?
மற்றவர் ரட்சிக்கப்படும்படியாக, கிறிஸ்துவின் நறுமணம் வீசப்படும்படியாக கர்த்தர் எங்களை ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்காக பிரயோஜனம் உள்ளவராக வைத்திருக்கிறார். எந்நாளைக்கும் நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்கள், எந்நாளைக்கும் எல்லோருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். எப்படியெல்லாம் பிரயோஜனம் உள்ளவர்கள்? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். இப்ப புரிகிறதுங்களா? எப்போதும் வெற்றி என்பது நீங்க இந்த ஊழியக்காரங்க சொல்ற மாதிரி, நீங்க நினைக்கிற மாதிரி வெற்றி அல்ல. அவர் வெற்றின்னு சொல்லுவது எங்களை எப்பொழுதும் யூஸ்ஃபுல்லான ஒரு கருவியா இறைவன் வச்சிருக்கிற என்ற வார்த்தை தான் வெற்றி என்ற வார்த்தை. அதனால இதெல்லாம் நீங்க கிரீக்ல தேடினாலும் இந்த மீனிங் கிடைக்காது, நீங்க ஈப்ரூல தேடினாலும் இந்த மீனிங் கிடைக்காது. அதனாலதான் சொல்ற, முட்டாள்தனத்தை விட்டு வெளியே வாங்க. லாங்குவேஜ் என்று எடுத்துக்கிட்டா எப்போதுமே கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். நீ கிரீக்க படிச்சுட்டா ரைட் இன்டர்பிரேஷன் வராது, நீ ஈப்ரு படிச்சுட்டா ரைட் இன்டர்பிரேஷன் வராது. ஆனா ஈப்ருக்காரனே டைரக்டா கூப்பிடுற, இந்த வெற்றிக்கு அவன் பதில் கொடுக்கட்டும், நான் கொடுத்திருக்கிற பதில் எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்குது பாருங்க. என்பது தெய்வ பிள்ளைகளை, வெற்றி என்று சொல்ல இந்த இடத்துல குறிப்பிடுகிற காரியமே தேவன் எங்களை நற்கந்தமாய் யூஸ் பண்றார். ரட்சிக்கப்படுறனா இருக்கட்டும், ரட்சிக்கப்படாம கெட்டு போறனா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளவும் கர்த்தருங்களை நற்கந்தமாய் எந்நாளிக்க எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அதாவது பயன்படுத்துகிறார், பிரயோஜனம் உள்ளவனாக வைத்திருக்கிறார். பார்த்தீர்களா? அதனால இந்த என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, சிந்தனை எப்பொழுதுமே என் குடும்பம் இப்படியே இருக்கு, என் வாழ்க்கை இப்படியே இருக்கு அப்படி நீங்க சிந்திக்க வேண்டாம். ஏன் சொன்னா அது தோல்வி அல்லவே அல்ல. நீங்க அடைந்திருப்பது ஒரு தோல்வி அல்லவே அல்ல. அடுத்த கட்டம் இருக்கிறது. இப்ப அழக்கூடிய நீங்க இந்த கட்டத்தை கடந்து போறீங்க என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். இந்த கட்டம் எப்பொழுதும் இப்படி இருந்துடாது, இதை விட்டுத்தான் நான் அடுத்த கட்டத்திற்குள்ள போகிறேன் அப்படி நீங்க மனதார நீங்கள் விசுவாசிக்கணும். இப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் மெய்யாகவே தோல்வி வெற்றி என்பது சமத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஒரு முறை ஒரு மனிதன் என்ன பண்ணாரு, வனாந்தர வாயிலாக நடந்து வந்தார். அப்படி வனாந்தரம் வாயிலாக நடந்து வரும்போது ரொம்ப களைப்பாக இருந்தது, காலு சுடக்கூடியதாக இருந்தது. அப்ப அவர் என்ன பண்ணாரு, யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு பார்த்தார். வெகு தூரம் நடக்கணும். அந்த நேரமா பார்த்து ஒருவர் ஒட்டகத்தின் மீது போயிட்டு இருந்தார். உடனே இவர் அவரை பார்த்து, ஐயா தண்ணி இருந்தா குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டார். சரி அப்படின்னு தண்ணிய கொடுத்தார். நல்லா குடிச்சிட்ட பிற்பாடு இன்னொன்றை கேட்டார். ஏன், இந்த தண்ணியுடைய பேக நானே வச்சுக்கிறேனே, நீங்க தான் ஒட்டகத்துல வந்திருக்கிறீங்களே, வேகமா வீட்டுக்கு போயிட்டு நீங்க தண்ணி குடிக்கலாம், நான் நடந்து வரணும், எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியாது, இந்த தண்ணி பேகை எனக்கே கொடுத்துருங்களேன். கொடுத்துட்டார். கொஞ்ச தூரம் போயிருப்பார் அவர். ஒரு 2 நடை நடந்த உடனே மீண்டுமாக இவர் கேட்டார், ஐயா கோபம் பண்ணிக்காதீங்க, ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன், உங்க கால்ல இருக்கிற சப்பல் பாதரட்சிய கொடுத்துருங்களேன், நீங்க ஒட்டகம் மீது தானே இருக்கிறீங்க, நான் நடந்து தானே வரேன், அதனால எனக்கு காலெல்லாம் சுடுது, நீங்க எப்படி ஒட்டகத்தின் மீது இருக்கிறீங்க, அதனால உங்க பாதரட்சிய கொடுங்களேன், உங்க ஷூ கொடுங்களேன். அவர் என்ன பண்ணார் பார்த்தார். சரி இவன் சொல்றதும் நல்லதுதான் அப்படின்னு ஷூவும் கழட்டி அவன் கையில கொடுத்துட்டார். நான் வச்சுக்க அப்படின்னு. சரி நான் வரட்டுமா அப்படின்னு மூவ் பண்ணார். உடனே இவன் பார்த்தான், தண்ணி கொடுத்தாரு, காலுக்கு ஷூவும் கொடுத்தாரு, எப்படி என்று சொல்லி மீண்டும், ஐயா ஒரே ஒரு நிமிஷம், நீங்க தலைக்கு மேல ஒரு கேப் போட்டிருக்கிறீங்களே அதை கொடுத்துருங்களேன், ஏன்னா நீங்க ஒட்டகத்தின் மீது வேகமா போய் வீட சேர்ந்துருவீங்க, நான் ரொம்ப தூரமா நடந்துட்டு வரணும், அந்த கேப் கொடுத்துருங்க, எனக்கு வெயில இருந்து பாதுகாக்கும் பிளீஸ் அப்படின்னு. உடனே அவர் பார்த்தாரு, சரி இதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி கேப்பை எடுத்து அவனுக்கு கொடுத்தார். ரொம்ப சந்தோஷங்க, கேப்பு பெற்றுக்கொண்டான், தண்ணீரை பெற்றுக்கொண்டான், ஷூ பெற்றுக்கொண்டான். இப்பொழுது வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக இருக்கிறது. தான் நினைத்ததெல்லாம் சாதிக்க முடிகிறது என்று யோசித்தான். திரும்ப அவரு சரி நான் வரட்டுமா அப்படின்னு ஒட்டகத்தின் மீது இருந்தவர் மூவ் பண்ணார். இவன் கேட்டான், ஐயா கோபித்துக் கொள்ளாதீங்க, இவளெல்லாம் கொடுத்த நீங்க ஏன் ஒட்டகத்தை கொடுக்க கூடாது, அந்த ஒட்டகத்தை கொஞ்சம் கொடுத்துருங்களா அப்படின்னு கேட்டான். அவர் நேரா இறங்கினார், சாட்டியை எடுத்தார், வீசு வீசி என்று விளாசி விட்டார். அவன் வழியை தாங்க முடியாத அளவுக்கு அவனை அடித்துக் கொண்டிருக்கிறார். அவனோ கலகலன் சிரித்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு அடிவிலும் முதல்லாம் அவன் சிரித்துக் கொண்டிருக்கிறான்.
பல அடிகள் ஆன பிற்பாடு அவர் கேட்டார், ஏன்னா பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிற? தண்ணி கேட்ட தண்ணி கொடுத்தேன், ஷூ கேட்ட ஷூ கொடுத்தேன், கேப் கேட்ட கேப்பும் கொடுத்தேன் நான் உனக்கு. என் ஒட்டகத்தையே கேட்டு இவ்வளவு பேராசைப்படுற, உன்னை விடணுமா நானு அப்படின்னு அடிச்சப்ப சிரிக்கிற, எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவன் சொன்னானா, இவளெல்லாம் கொடுத்த நீங்க முன்ன போயிடுவீங்கன்னு சொன்னா, ஒருவேளை ஒட்டகத்தை கேட்டிருந்தா கொடுத்திருப்பாரோ என்ற மனசு எனக்குள்ள அது அப்படியே என்ன செய்யும், என்ன பிசிக்கிட்டே இருக்கும். கேட்டுடலாமே, அப்ப மனசு ஃப்ரீ ஆயிடும். அதனாலதான் கேட்டுட்ட ஒட்டகத்தை கொடுப்பீங்களா, கொடுக்கறதுல தெரிஞ்சு போயிடுச்சு, நல்லா அடி வாங்கினேன், நீங்க போங்கய்யா, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னா. பார்த்தீர்களா, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் வெற்றி வெற்றி என்ற வெறி பிடித்தவர்களாக செல்லும் போது மனசு எவ்வளவோ பலவீனப்பட்டது தெரியுமா, மனசு எவ்வளவோ சஞ்சலப்பட்டது தெரியுமா. வெற்றி மேல வெற்றி நினைக்கும் போது நம்ம இதை விட இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கமே, அந்த எவிடன்ஸே இல்லாம செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கமே, லஞ்சம் கொடுத்திருந்தா ஃபுல் ஆர்டர் நம்ம பக்கம் வந்திருக்கமே, அங்க போய் ஒரு கையெழுத்து போட்டிருந்தா நமக்கு எல்லாமே நம்ம பக்கம் மாறி இருக்கமே. இப்ப வெற்றி மேல் வெற்றி வரும்போது குறுக்கலான காரியங்கள் அநேக சிந்தனைக்குள்ள வர ஆரம்பிச்சோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அவர் நமக்கு சொன்ன காரியம் அன்றன்றுள்ள ஆகாரம் அன்றைக்கு நமக்கு தரப்படுகிறதாக. அப்ப நம்ம அப்படி விட்டுட்டு வேறு விதமா நம்ம சிந்தித்து இந்த காரியத்தை, இந்த வாழ்க்கையை நம்ம உடைத்து கொள்ளக்கூடாது. இந்த 3வது மாதத்தில் மீண்டும் நான் சொல்லுகிறேன், ஜனவரி மாதத்திலையும் வார்த்தையை கேட்டிருக்கலாம், பிப்ரவரி மாதத்திலையும் கேட்டிருக்கலாம், இப்போ மார்ச் மாதம் வரும்போது கூட என் வாழ்க்கை இப்படியே இருக்கு என்று சொல்லி நொந்து போக வேண்டாம். நிமிர்ந்து நில்லுங்கள், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிமிர்ந்து நில்லுங்கள். உங்களை பார்த்தவர்கள், ஐயா நீங்களா, எதற்கு இப்படி ஆயிட்டீங்க அப்படி கேட்டா ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஏன்னு சொன்னா எந்த தோல்வியும் நமக்கு நிரந்தரம் அல்லவே அல்ல, எந்த வெற்றி கூட நமக்கு நிரந்தரம் அல்ல. தோல்வி வெற்றிகள் நமக்கு சமத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும், சமத்துவம் வாய்ந்ததாக இருக்கு என்பதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். கடைசியா சொல்லி நான் முடிக்கிறேன். வெற்றிகள் என்பது நிறைய பேர் மற்றவனை வெற்றி கொள்வதுதான் வெற்றி என்று நினைக்கிறார்கள். இங்க பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து வாசிக்கும் போது நமக்கே ஆச்சரியமாகுது. அவங்க ஒரு வெற்றியின் கீதத்தை பாடினார்கள். ஆனா அந்த பாடல் எங்க போய் முடிந்தது தெரியுமா? வாசிக்கலாமா? அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். அவங்க எல்லாம் சேர்ந்து சந்தோஷம் பட்டாங்க. குதிரையும் குதிரை வீரர்களையும் இறைவன் தண்ணீர்ல மூழ்கடித்து விட்டார். கர்த்தர் வெற்றி சிறந்தார், கர்த்தர் வெற்றி சிறந்தார்னு. ஆனா எவ்வளவு வேஸ்ட்னு அவங்களுக்கே தெரியாது. சிவந்த சமுதிரத்தை வெற்றி சிறப்பது வெற்றி அல்ல. நான் மீண்டும் சொல்லுகிறேன், சிவந்த சமுதிரத்தை ஜெயிப்பது ஜெயம் அல்ல. நான் மீண்டும் சொல்லுகிறேன், எகிப்துடைய சேனைகளை ஜெயிப்பது ஜெயம் அல்ல. எகிப்துடைய சேனைகள் உன் கண்ணு முன்னாடியே தண்ணீருக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம், அது ஜெயம் அல்ல. நான் சொல்லுவதை நல்லா கவனிக்கணும், இங்க பார்க்கணும். மற்ற போழியான ஊழியக்காரர்களுக்கு செவி கொடுத்து உங்க வாழ்க்கையை ஏன் மாய்த்து கொள்றீங்க? வெற்றி 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 வெற்றி, ஜெயம் ஜெயம் ஜெயம், எப்பொழுதும் சக்சஸ்ஃபுல் மேனாக நீ இருக்கணும், எப்பொழுதும் அப்படிதான் நீ சிந்திக்கணும், வெற்றி வெற்றி. இது வாழ்க்கை அல்லவே அல்ல. வாழ்க்கை என்னப்படுவது அப்படி அல்ல. இதெல்லாம் மைதானத்துல பேசக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் ஸ்கூல்ல பேசக்கூடிய வார்த்தைகள், ஆனா வாழ்க்கையில பேசக்கூடிய வார்த்தைகள் அல்ல. வாழ்க்கை என்பது ஆரம்பித்து விட்டால் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். வெற்றியும் தோல்வியும் சமத்துவம் படுத்தித்தான் போகணும். தோல்வி வந்த உடனே அவமானமா எண்ணக்கூடாது, வெற்றி வந்த உடனே கொம்ப உயர்த்திக்க கூடாது. அதனால நான் சொல்வது நன்றாக கவனிங்க. சிவந்த சமுதிரத்தை கடந்து வந்தது வெற்றி அல்ல. சிவந்த சமுதிரத்தை கடந்து வந்தது வெற்றி அல்ல. அதே சிவந்த சமுதிரத்துல எகிப்துடைய சேனைகள் மூழ்கி போனது கூட வெற்றி அல்ல. கடல் 2 பாகமா பிரிந்து விட்டது, அது கூட வெற்றி அல்ல. அப்ப எது வெற்றி? சரி, சிவந்த சமுதிரம் 2ஆக பிரிந்தது, எகிப்துடைய அரசருடைய சேனைகள் எல்லாம் முழுகி போயிட்டு, நீ என்னவோ கடந்து வந்துட்ட, இத வெற்றி நினைக்கிறிய. ஆனா உனக்கு எதுக்கு 40 வருஷமானது கானானுக்குள்ள போக? எதுக்கு கானானுக்குள்ள போக 40 வருஷமானது? ஒரே காரணம், வெற்றி என்பது வெளியே இருக்கிறத ஜெயிக்கிறது அல்ல, நம்மை நாமே நமக்குள் ஜெயித்துக் கொள்வதுதான் வெற்றியாகும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்கள ஜெயிக்கிறதே இல்ல, மற்றவங்களையே ஜெயிக்கிறது.
மற்றவங்களையே நீங்க ஜெயிச்சிட்டு இருந்தா அது நல்லா இருக்க. நீங்க இங்க பாருங்க, யாத்ராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எங்களை வெற்றி சிறக்க பண்ணின கடவுளுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னாங்க. ஆனா வனாந்தரத்துல பிணமாக விழுந்து போனாங்க. வனாந்தரத்துல பிணமாக விழுந்து போனாங்க. கடவுளுக்கு பிரயோஜனமற்றவர்களாக போனாங்க. கடவுளுக்கு வேண்டாதவர்களாக போயிட்டாங்க. ஏன் அப்படி ஆயிட்டாங்க? காரணம் என்னன்னா, எகிப்தியர்களை ஜெயிக்க தெரிஞ்சிச்சு, தன்னைத்தானே ஜெயிக்க தெரியல. அதனாலதான் வெற்றி என்பது ஒரு வெறியா எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது நம்மள தப்பாக நடத்திடும். வெற்றிய நம்ம வெறியாய் எடுத்துக்கிட்டா அது நம்மள தப்பாக நடத்திடும். அதனால இந்த தோல்வியை எடுத்துக்கங்கன்னு சொல்லல, வெற்றிய தோல்வியை சமத்துவம் படுத்திடுங்கன்னு சொல்றேன். அப்ப அது நமக்கு எளிதாக இருக்கும், நம்ம இதயம் லகுவாக இருக்கும். ஒருவர் சிரிக்கிறாரா, நம்மை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறாரா, ஐயோ உங்க வாழ்க்கை இப்படி இருக்கும், உங்க உடம்பு இப்படி இருக்கும், உங்களுடைய ஃபேஸ் இப்படி இருக்கும், உங்களுடைய ஹைட் இப்படி இருக்கும், நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததே கிடையாது அப்படின்னு சிரிக்கிறாரா, சந்தோஷமா எடுத்துக்கங்க. ஏன்னு சொன்னா, நமக்கு இருக்கிற ஹைட் ஆகட்டும், நமக்கு இருக்கிற கலர் ஆகட்டும், நமக்கு இருக்கிற எந்த விஷயம் ஆகட்டும், அது உண்மையிலேயே தோல்வியே கிடையாது. அது தோல்விக்குள்ள செல்லுகிற ஒரு அம்சமே கிடையாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்படி நாம் சிந்திக்கிறோமா? இல்ல, சிந்திக்கிறதே கிடையாது. அப்படி நாம் சிந்திச்சு முன் போகிறோமா? இல்ல, அப்படி கூட நாம் செய்கிறதே கிடையாது. நமக்கு பிடிச்சது மனசுல என்னமோ அதை சாதிக்கிற வரைக்கும் நம்ம விடுறதே கிடையாது. ஏன்னு சொன்னா, அப்படி நம்ம வளர்ந்துட்டோம். இந்த வளர்ச்சிகளை விட்டு ஓய்வோம். இந்த வளர்ச்சிகள் தவறானது என்பதை நம்ம மனசுல கொள்ளுவோம். இந்த 3வது மாதத்துல இருந்து இறைவன் உங்களுடைய வாழ்க்கைய ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கணும்னா, ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க நிற்கணும். என்ன மனசுல எப்பொழுதும் தோல்வியும் வெற்றியும் சமத்துவம் படுத்தி நடத்துங்க, சமத்துவம் படுத்தி நடத்துங்க. மைதானத்தினுடைய போட்டிய வாழ்க்கையில கொண்டு வருவதே வேண்டாம், அது தேவையில்லாத விஷயம். சரி, ஒரு பிசினஸ் என்று வைத்துக் கொள்ளுவோம். அந்த பிசினஸ் நீயா நானா என்று சொல்லி நாம் போட்டியிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி நாம் போட்டியிடுகிறோம் தான் வைத்துக் கொள்ளுவோம். அப்படி போட்டியிட்டு பார்ப்பதனால் முடிவில் கொலவெறியில தான் போய் முடியும், எரிச்சல் பொறாமையில தான் போய் முடியும். தோல்வியை அங்கீகரிக்க முடியாம தூக்கு போட்டுக்கணும்னு தோணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, விவசாயி நமக்கு எல்லோருக்கும் சாப்பாடு போடுறவன், அவன் ரொம்ப நல்லவன். என்ன ரொம்ப நல்லவன்? என்னத்த சாப்பாடு போடுறவன்? நம்ம அவனுக்கு காசை கொடுக்கறோம், அவன் நமக்கு அரிசியை கொடுக்கறான். அது அவனுடைய வேலை, இது நம்முடைய வேலை. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. விவசாயி ஐயோ அன்னமிடுருவேன், என்னத்த அன்னமிடுருவேன்? நல்லா யோசித்து பார்த்தா என்னத்த அன்னமிடுருவேன்? நான் யோசித்து பாருங்கன்னு சொல்றேன். சும்மா உட்கார்ந்துட்டு விவசாயி கிரேட் என்ன கிரேட்? தொழில் கிரேட்டா இருக்கலாம். நான் மீண்டும் சொல்லுகிற, தொழில் கிரேட்டா இருக்கலாம். ஆனா அந்த தொழில் செய்யற அந்த விவசாயி தான் கிரேட்னு சொல்லக்கூடாது. நாம் கூட தான் கிரேட். நாம் பணம் கொடுக்காம அவன் அரிசியை ஃப்ரீயா கொடுத்துறானா? அப்ப பணத்துக்காக நம்ம டவுன்ல வேலை செய்யறதுல, நம்ம டவுன்ல ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறதுனால தானே இன்னைக்கு அவன் விசிறிய போட்டுட்டு ஃபேனை வச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஈட்டர் அவனுக்கு எதுக்கு தேவைப்படுது? மோட்டர் அவனுக்கு எதுக்கு தேவைப்படுது? லைட் அவனுக்கு எதுக்கு தேவைப்படுது? எல்லாம் டவுன்ல இருக்கிற நம்ம கஷ்டப்படுறோம். அதனால யார் கிரேட்? விவசாயி கிரேட் அல்லையா? நல்ல யோசித்து பார்த்தால் இன்னைக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது, ஐயோ இவங்க எவ்வளவோ கிரேட்னஸ், எவ்வளவோ இறந்திருக்கிறார்கள், இவங்க உலகத்துக்கே அன்னமிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்றேன், அதை நீங்க மனசுல வச்சுக்கங்க. அன்றைக்குரிய விளைச்சல் பயங்கரமான புயல் வந்து எல்லாம் போய்விட்டது. ஒரு புயல் வந்து போய்விட்டது, ஒரு காற்று வந்து போய்விட்டது, எல்லாம் நஷ்டமாயிடுச்சுன்னு சொன்ன உடனே தூக்குல தொங்குறானே. டவுன்ல இருக்கிற எத்தனை பேர்களுக்கு பிசினஸ் நஷ்டம் வந்திருக்கு? அவனுடைய நஷ்டம் எவ்வளவு கணக்கிட்டு பார்த்தா 25,000. இவனுக்கு எவ்வளவு நஷ்டம் என்று கணக்கிட்டு பார்த்தா 25 லட்சம். 25 லட்சம் நஷ்டம் வந்தாலும் டவுன்ல இருக்கிறவன் இப்படியே நிக்கிறான். 25,000 ரூபாய்க்கு விவசாயி நிக்க முடியலன்னா கோலை யாருடா? வெற்றியை எப்பொழுதும் வெற்றி நினைக்கிற அசிங்க நீதான். நீ மனம் திரும்பணும். அதனால இந்த வெற்றி உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? எந்த தோல்விகளும் நமக்கு நல்லதுதான், எந்த தோல்விகளும் வாழ்க்கையில வர வேண்டியதுதான். ஆனா நம்ம சிந்திக்கிறதுல
அவன ஒருத்தன் சொன்னான், அவன் வார்த்தை அப்படியே கேட்டுட்டு அப்படியே பின்பற்றின்னு ஓடிட்டே இருக்கத்தான். விவசாயி அன்னமிடுறான். அவன் என்ன சொந்தமா அன்னமிடுறான்? இல்ல நம்ம போன உடனே ஃப்ரீயாவா அன்னமிடுறான்? ஒன்னும் கிடையாத. ஒரு மூட்டை அரிசி எவ்வளவு, அதுக்கு பணம் செலுத்தித்தான் நம்ம வாங்க போறோம். அவன் கிரேட் என்றல்ல, நீ தாழ்வி என்றல்ல. நீயும் கிரேட், அவனும் கிரேட். அவனும் உயர்ந்தவன், நீயும் உயர்ந்தவன். பாதி வேலை அவன் செய்யணும், பாதி வேலை நீ செய்யணும். விவசாயம் தான் முக்கியமான தொழில். அப்ப ராஜா கூட விவசாயம் தான் செய்யணும். அப்ப அவர் ஏன் டவுன்ல இருக்கிறாரு? அவர் ஏன் ராஜ்யத்தை ஆளுகிறாரு? சிப்பாய்கள் தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? சிப்பாய்கள் தேவை. அப்பதான் விவசாய பூமி பாதுகாக்கப்படும். யார் கிரேட்? யாரையும் கிரேட் சொல்லுது வேண்டாம். ஆனால் ஏன் இன்னைக்கு விவசாயிகளால ஒரு சின்ன தோல்வியை கூட ஏத்துக்க முடிகிறதுல? ஏன் சின்ன தோல்வியை கூட ஏத்துக்க முடிகிறதுல? 1/2 ஏக்கர் பூமியில ஒரு மனிதன், ஒரு 1/2 ஏக்கர் பூமியில ஒரு மனிதன் ஒரு விளைச்சலை போடுகிறார், சோளத்தை போடுகிறார். 25,000 ரூபாய் தான் கிடைக்கிறது. அதற்காக அவர் வெயிட் பண்ணுகிற, அதுக்காக உழைக்கிற நேரம் எல்லாம் பார்த்தால் டவுன்ல இருக்கிறவன் 7 மடங்கு உழைக்கிறான். 7 மடங்கு அவன் டைம் ஸ்பெண்ட் பண்றான். இதெல்லாம் யாருக்குமே தெரியாதா? அதனால எப்படி டவுன்ல இருக்கிறவனுக்கு அந்த வெற்றிகள் என்பது, அந்த தோல்விகள் என்பது சமத்துவம் தன்னை அறியாமலே ஏன் சமத்துவம் படுத்துறான்? ஏன்னா வாழணும் என்ற ஆசை வருது. வாழணும் என்ற ஆசை வரும்போது சமத்துவம் படுத்துறான். அதுதான் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க ஏன் கிறிஸ்துவுக்குள்ள வாழணும் என்ற ஆசை இல்லாம இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் வாழணும் என்று நீங்க நினைத்து விட்டால் தோல்வி ஒரு பெரிய விஷயம் அல்லவே அல்ல. அதனால மற்றவர்களை வெல்லாதிருங்கள், உங்களை முதலாவது வென்று கொள்ளுங்கள். உங்களை நீங்க ஜெயிக்க தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க மற்றவனை ஜெயித்த வேஸ்ட். எகிப்து சேனைகளை ஜெயித்தது வேஸ்ட். எகிப்து அரமணியை ஜெயித்தது வேஸ்ட். எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்தது வேஸ்ட். எல்லாம் வேஸ்ட். ஏன்னு சொன்னா உங்களை ஜெயிக்க தெரியலையாப்பா. வனாந்தரத்துல வரும்போது ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை கண்டு மனம் துவண்டு போனார். இனி எத்தனை அற்புதம் தான் இவங்களுக்கு செய்வது, இவங்க மனம் திரும்பவே மாட்டார்களா என்று சொல்லி ஆண்டவர் கோபத்தோடு கூட ஒரு காரியத்தை சொன்னார். மிக கோபத்தோடு கூட சொன்னார், இனி நீங்க எகிப்து தேசத்தை விட்டு கானான் தேசத்துக்குள்ள வருவன் என்ற ஆனந்தம் இன்னியோடு கூட தனிந்து போகும். நீங்க ஒருவரும் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லிட்டார். அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? வெளியேத்துக்காரங்களை ஜெயிக்கிற இவங்களுக்கு உள்ள இருக்கிற தன்னையே ஜெயிக்க தெரியலன்னு அர்த்தம். அதனால ஒரு மனிதன் எப்பொழுதும் தன்னை ஜெயிக்கக்கூடியவனாக இருக்கணும். உன் கோபத்தை உனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியலனா அப்போ நீ உன் கோபத்தை வைத்து வெற்றி என்று நீ நினைக்கிறியா? வேஸ்ட். உனக்கு பொறுமையை கையாள தெரியல, உனக்கு எந்தெந்த நேரத்துல எந்த பேச்சு பேசணும் என்றும் தெரியல, எந்த நேரத்துல யார்கிட்ட எப்படி நடக்கணும் என்றும் தெரியல, அப்படின்னா உனக்கு மாளிகை எல்லாம் இருந்து கூட வேஸ்ட் நான் சொல்றேன். ஏன்னா அதெல்லாம் தக்க வச்சுக்க முடியாது, அதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. இந்த கால நேரத்துல உங்களை வைரன் என்று பாக்குறீர்களா? வையில கால நேரத்துல உங்களை வையில, மாறாக வைடூரியமா மாற்றும்படியாக பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் முன்னேறணும் என்பதுதான் எங்களுடைய பிரியம். அதனால அந்த கர்த்தருடைய வேத வசனத்துல அடங்கியிருக்கக்கூடிய மகத்துவமான இந்த காரியத்தில் இந்த செய்தியை நீங்கள் நிச்சயமாக உள்வாங்கிக் கொள்ளணும். ஆண்டவருடைய வசனம் என்றைக்கும் வெறுமையா பேசாது. அதனால இந்த 3வது மாதத்தில் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு காரியம், தோல்வியும் வெற்றியும் சமத்துவம் தான்பா. அதுல இது பெருசு அது பெருசு நம்மால சொல்ல முடியாது, எல்லாம் சமத்துவம் தான் அப்படி நீங்க நினைக்கணும். பிசினஸ் என்று வரும்போது நமக்கு நிச்சயமாக ஒரே பிசினஸ் ஆக இருக்கலாம். சில இடங்கள்ல பாருங்க, சில பேர்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொள்வாங்க. நான் இங்க ஓபன் பண்ணி இருக்கிறேன், நீ எப்படி என் பக்கத்திலேயே ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு இடத்துல போய் பாருங்க, எல்லா எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் ஒரே பக்கத்தான் இருக்கும், டைலரிங் எல்லாம் ஒரே பக்கத்தான் இருக்கும், மோட்டர் கடை எல்லாம் ஒரே பக்கத்தான் இருக்கும். அப்ப அவங்க சண்டை போட்டுக்கலையா? ஏன் உன் பக்கத்து கடைக்காரன் ஒருத்த வந்த உடனே உனக்கு பொறாமை வருகிறது. ஆனா மோட்டர் கடை எல்லாம் ஒரே பக்கம் இருக்கணும்னு எப்படி எதிர்பார்க்கிற? ஒரு மோட்டர் வாங்கும் போது ஒரு மோட்டர் கடை இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருந்தாலும் உனக்கு சமாதானம் ஆகுமா? ஒரு தார்பட்டு வாங்கணும்னு சொன்னாலும் தார்பட்டு கடை லைனா இருக்கு. ஏன் அப்படி எல்லாம் லைனா இருக்கு? ஐயா, நமக்குள்ள எந்த பிசினஸ் இருந்தாலும் போட்டி இருக்கலாம், நீயா நானும் அப்படின்னு சொல்லி போட்டி இருக்கலாம். ஆனால் அந்த போட்டி ஒரு நாளும் பொறாமையில போய் நுழைந்துடும் என்றால் அப்ப நம்மால தோல்வியை ஏத்துக்க முடியாது.
அந்த பொறாமையை விட்டுட்டு போட்டியோடு கூட நிற்போம் என்று சொன்னால், எனக்கு வர ஆர்டர் எனக்கு, உனக்கு வர ஆர்டர் உனக்கு, நான் சம்பாதிக்க வேண்டியது எனக்கு, நீ சம்பாதிக்க வேண்டியது உனக்கு அப்படின்ற பொறாமையை மட்டும் நீக்கி விடுவோம் என்றால், வெற்றியின் வெறிய நீக்கி விடுவோம் என்று சொன்னால், எல்லாமே நமக்கு எளிதாகத்தான் காணப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கிலாந்துல பிரபலமான ஒரு பத்திரிகையாளருங்க, அதுல 2 பத்திரிகையாளருங்க எப்போ பார் சண்டை போட்டுக்குவாங்க. எப்போ பார் அந்த பத்திரிகையாளர் சரியில்லை அப்படின்னு இவர் தாக்கி தாக்கி அவரை குறித்து என்ன செய்வார், நாரா கிழித்து காட்டுவார். அடுத்த நாள் இந்த பத்திரிகையாளர் அந்த பத்திரிகையாளர் தாக்குவார். ஜனங்க இதை ஆர்வமா வாசிப்பாங்க, யார்தான் ஜெயிக்கிறது இவங்க 2 பேர்ல அப்படின்ற ஆமோகமாக இருந்தது. நியூஸ் பேப்பர் ரொம்ப பரபரப்பா விற்பனை செய்யப்பட்டது. எல்லோருக்கும் ஆச்சரியம், 2 பேரும் மோதிக்கிறாங்க. இவன் கொடுத்த நியூஸ் தப்புன்றான், அடுத்த நாள் அவன் கொடுத்த நியூஸ் தப்புன்னு இவன் எவிடன்ஸோட கூட காட்டுறான். 2 பேரது வாசிக்கவே ஜனங்களுக்கு ரொம்ப பிரியமா போயிட்டு, ஒரு நாள் அந்த ஊருக்குள்ள இருந்த ஒரு பெரிய பணக்காரன் அந்த 2 பேரையும் சமாதானம் பண்ணி விட்டுடுவோம். அவங்க 2 பேர் பத்திரிகையாளருங்க சண்டை போடுவது நல்லதல்ல, இருவரையும் சமாதானம் பண்ணி விட்டுடுவோம் அப்படின்னு ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று ஏற்படுத்தினார். ஜனம் ஜே ஜே என்று கூடியது. எல்லாம் ஜனங்களும் வந்தார்கள். அந்த 2 பத்திரிகையாளருடைய ஓனர் யாருன்னு பார்க்க நிறைய பேருக்கு ஆசை. அந்த நேரத்துல இருவரையும் சமாதானப்படுத்தி ஒரு நல்ல பரிசு தரும்படியாக அந்த பணக்காரர் ரெடி பண்ணியிருந்தார் அந்த புரோகிராம. ஆனால் டைம் எவ்வளோ மாறியும் கூட இந்த பத்திரிகையாளர் வரல, ஆனா இந்த பத்திரிகையாளர் வந்திருக்கிறார். சரி, அப்ப இவரை பேச விட்டாங்க. நீங்க 2 வார்த்தை பேசுங்க. அப்ப அவர் சொன்னார், ஆமா, ஒரு நாளும் என் முன்னாடி நிக்க மாட்டான். ஏன்னா என் வெற்றி எப்படின்னு அவனுக்கு தெரியும், என் முன்னாடி அவன் நிற்கவே மாட்டான். அதனால அந்த பரிசை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் பொறுத்துருங்க, அவர் நிச்சயம் வருவார், போன் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு. அப்ப இவர் சொன்னார், நீங்க எவ்வளவு போன் பண்ணாலும் முடியாது, அவர் வரமாட்டார். எப்படி சொல்றீங்க, எப்படி கான்பிடென்டா சொல்றீங்க? 2 பத்திரிகையும் என்னுடையது தான் முடிச்சார். பார்த்தீர்களா? ஒன்றுல தோல்வி அவர் தழுவதனால் இன்னொன்றுல வெற்றி அவர் காணுகிறார். இன்னொன்றுல தோல்வியை வெற்றியை விட்டு கொடுக்கிறதுனால் இன்னொன்றுல வெற்றியை பெறுகிறார். 2 பத்திரிகையும் அவரது தான். இந்த பக்கம் தாக்கி பேசுவது, இந்த பக்கம் உயர்த்தி பேசுவது. ஆனால் அவருடைய பிசினஸ் ஐடியா அப்படி. நான் மீண்டுமாக சொல்லுகிறேன், தோல்வி எனக்கு இல்லவே இல்லைங்க, தோல்வி எனக்கு வேண்டாம்னு சொன்னா நீங்க ஒரு படு முட்டாள். தோல்வி நமக்கு அவசியம், அந்த தோல்விகள் நமக்கு அவசியம் வரணும். அது வந்தே ஆகும். அது வரணும்னு கூட நம்ம எதிர்பார்க்க வேண்டாம், அது வந்தே ஆகும். ஆனால் தோல்விகள் என்பது தோல்வி அல்ல, அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட வெற்றி ஆகும். தோல்விகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட வெற்றி ஆகும். வெற்றிகள் என்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட தோல்விகள் ஆகும். அவ்வளவுதாங்க விஷயம். இந்த 2 காரியம் உலக பிசினஸ் மேன்களுக்கு தெரியாது, பிலாசபிக்காரனுக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த வேதாகமும் இவைகள் எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. சிரங்களை தாழ்த்திக்கலாமா? கர்த்தருக்கு ஒரு பங்கை செலுத்தலாமா? கர்த்தர் நல்லவராக இருந்து சன்னிதானத்தை நேசிக்கும்படியாக இறைவன் நமக்கு எவ்வளவு பெரிய கிருபையை நமக்கு செய்தார், பெரிய தயவு தெய்வன் நமக்கு ஏற்படுத்தினார். ஒரு பாடல் ஒன்றை பாடுவோம். தேவனுக்கு நன்மையான காரியங்களை செலுத்தி அடுத்த நிகழ்ச்சிக்குள் கண்களை மூடுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இப்படியாக நீங்கள் கேட்ட இந்த சத்திய வெளிப்பாடை போல பல ஆயிர வருடங்களாக பேசப்படாத சத்திய வெளிப்பாடுகளை நம் ஊழியர் எஃப் ஜோயல் டேவிட் அவர்கள் பேசியுள்ளார். நமது சகோதரரும் நமது ஊழியருமாகிய எஃப் ஜோயல் டேவிட் அவர்கள் பேசி வரும் ஒவ்வொரு சத்திய வெளிப்பாடுகளும் நாம் தேவனை கிட்டி சேரும்படியாக, சத்தியத்தில் வளரும்படியாக மற்றும் அநேக ரகசியங்களை தெரிந்து கொண்டோம் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற விஷயமே. நம் அனைவரையும் தேவனை தரிசிக்கத்தக்கதாகவும் கர்த்தருடைய அருகில் கிட்டி சேரத்தக்கதாகவும் அளவற்ற தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடியவை என்பதை நாம் அனைவரும் அறிந்த விஷயமே. இது மட்டுமல்லாமல் அநேக தேசங்களில் இருக்கிற தேவ மக்கள் நம் சத்திய வெளிப்பாடை கேட்ட மூலியமாக நம் வாட்ஸ்அப், நம் FM மற்றும் CD மற்றும் யூடியூப் மூலியமாக பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஆங்கிலம், மலாய், சிங்களம், டச், நெதர்லாந்து, போர்ச்சுகீஸ் போன்ற மொழிகளுக்கு சம்பந்தப்பட்ட திருச்சபைகளில்
பயன்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மற்றும் நம் ஊழியர் பேசியிருக்கிற சில செய்திகள் 582 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 583 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 980 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 1760 மணி நேரமும், இன்னும் வேறு செய்திகள் 1500 மணி நேரமும், மொத்தமாக 5412 மணி நேரம் தக்கதாக செய்திகள் உள்ளது. அது மட்டுமல்லாமல் இத்துடன் 30,000 மணி நேரம் கொண்ட மிக பிரம்மாண்டமான சத்திய வெளிப்பாடுகளும் உள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த செய்திகள் கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் நம் சந்தாதார் மூலியமாக நீங்கள் கேட்டு பயன் அடைந்து கொள்ளலாம். சந்தாதாரர் பகுதி என்பது தினமும் அரை மணி நேரம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாகும். இந்த அரை மணி நேரம் செய்தியானது பல சத்திய வெளிப்பாடு புத்தகங்களுக்கு ஈடாக அவர் இந்த ஒரு அரை மணி நேரத்திலேயே எங்களுக்கு அவர் செய்தியை கொடுத்து விடுகிறார். நமது கிறிஸ்து உரைத்த வாக்கின் வர்ணமாக யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் மற்றும் 1 தீமோத்தேயு 2:4 படி எல்லா மனுஷர்கள் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்ற வாக்கின்படி இன்றும் நமது ஜார்ட் மினிஸ்ட்ரி அயராமல் உழைத்து வருகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் இந்த சந்தாதார பகுதியில் நீங்களும் சேர்ந்து எங்களைப் போல சத்திய வெளிப்பாட்டை அறிகின்ற அறிவில் நீங்களும் வளரும் படிக்கு இந்த சந்தாதார பகுதியில் இணைந்து கொள்ளும் படிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வாட்ஸ்அப்பிலோ டெலிகிராமிலோ அல்லது வேற ஒரு சோஷியல் மீடியா மூலியமாகவோ உங்களுக்கு மட்டுமே அனுப்பி கொடுக்கின்ற செய்திகளை நீங்கள் கேட்டு சத்தியத்தில் வழிநடந்து வருவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளது. ஆனால் நீங்கள் ஒரு முறை அல்ல ஒவ்வொரு செய்திகளையும் நீங்கள் யூடியூபுக்கு சென்று லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் லைக் பண்ண வேண்டும். யூடியூபில் சென்று லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனவே பிரியமானவர்களே, இது போன்ற சத்திய வெளிப்பாடுகளை தினந்தோறும் கேட்க விருப்பம் உள்ளவர்கள் இன்றைய சந்தாதாரர் பகுதியில் இணைய நம்பர் 098805100712 மற்றும் 6360697395. ஆர்வமுடன் சத்தியத்தை கேட்கும் உங்கள் அனைவரையும் சத்தியபரனாகிய கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.